வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம சனி பெயர்ச்சி 2025 பத்தி பார்க்க போறோம். சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல இருந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சி பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 25 வருடத்துல ஒரு முக்கியமான ஒரு சனி பயிற்சியாக கருதப்படுது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஒரு மாற்றங்களை இந்த சனி பயிற்சி கொடுக்க போகுது. ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு பக்கம் 7.5 சனி, ஜென்ம சனி அந்த மாதிரியாக இருந்தா கூட, அஷ்டம சனி அந்த மாதிரியாக இருந்தா கூட எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலையையும் இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு. ஏன்னா அவர் குருவனுடைய வீட்டுல வர்றாரு. அந்த குருவனுடைய வீட்டுல வரும்போது தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை அவரே கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025 சனியினுடைய பயிற்சி மிக முக்கியமான ஒரு தருணமாக இருக்க போகுது. வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி 2025 சனி பயிற்சினாலே எல்லாருமே ஒரு பதட்டமும், இந்த வருடம் நமக்கு என்ன மாதிரி இருக்க போதோ, நமக்கு என்ன சனி பயிற்சி நடக்க போகுதோ அப்படின்னு நிறைய பேர் ஆவலோட இருப்பீங்க. அதுல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 30ஆம் தேதி பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு நடுநிலைமையான ஒரு குணத்தை உடையவர்கள். எல்லாருக்குமே நல்லபடியா எல்லாருமே நல்லா வாழணும், நம்ம யாருக்குமே நம்ம தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு மனதாரவும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா ஆத்மார்த்தமாகவும் தன்னுடைய தெய்வத்துக்கிட்ட வேண்டதே பாத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் வேண்டுவீங்க. துலாம் ராசி அன்பர்கள் ஒரு கோயிலுக்கு போய் இவங்க ஏதாவது ஒரு பிரார்த்தனையோ ஏதோ ஒரு பரிகாரமோ இல்ல ஏதோ ஒரு விளக்கு ஏத்த சொன்னா அவங்க செய்யக்கூடிய முதல் வேலை பாத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுவாங்களே ஒழிய, ஆனா இவர்களுக்கே அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கும், குடும்பத்துல விவாகரத்து தொந்தரவுகள் இருக்கும், கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை தனக்குள் அடக்கி வைத்து கொண்டு, ஆனால் அந்த தெய்வம்னு அப்படின்னு போய் பிரார்த்தனை பண்ணும்போது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு முதல் பிரார்த்தனை தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய பிரார்த்தனையாக வைக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய மனதும் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா குடும்பம் 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 குடும்பத்தை தவிர வேற யாரையுமே இவர்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், குடும்பத்துல இருக்கிறவங்க நல்ல வளர்ச்சி அடையணும், தன்னுடைய குழந்தைகள் நல்ல உயர் பதவிக்கு வரணும், தன்னுடைய குழந்தைகள் நல்ல ஒரு கல்யாணத்துல செட்டில் ஆகணும், கணவன் மனைவியோட நல்ல ஒற்றுமையா இருக்கணும். இப்படி அடுத்து கட்ட ஒரு நிலையை நோக்கி நகரக்கூடியவர்கள் நீங்க துலாம் ராசி அன்பர்கள். உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் பிளஸ் பலன்களை கொடுக்க காத்துட்டு இருக்கிறாரு. இந்த 2025 இருந்து கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு உங்களுக்கு சனி பகவான் எந்தெந்த இடத்துல எல்லாம் சில பலன்களை கொடுக்க போறாருன்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்தக்கூடிய அந்த சனி பகவான் கடந்த காலத்துல 2.5 வருடத்துல அந்த வேலையில தான் அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை கொடுத்திருப்பாரு. நிறைய ஒரு நிலையான இடம் இல்லாம ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இல்லாத ஒரு பலனை தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவான் அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுத்திருப்பாரு. இப்போ 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில ஒரு நிரந்தரமான ஒரு சூழ்நிலையை, இது நாள் வரைக்கும் வேலைகள் எப்படி இருந்தாலும் சரி அதே மாதிரியான வேலை தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. ஆனா அதுல ஒரு திருப்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதே வேலை தான், எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. சில பேர் மாற்றம் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டீங்க, ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணணும், எனக்கு இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கிறேன் அப்படின்றவங்க மாற்றம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக மாற்றம் செஞ்சுக்கலாம். ஆனால் வேலையை விட்டுட்டு நீங்க வேறு வேலையை பார்க்கவே கூடாது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஒரு சில டயத்துல உங்களுடைய தசாபுத்தி டைம்ல மோசமான டைமா இருந்ததுன்னா கண்டிப்பாக வேலையை விட வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சில ப்ரெஷர்ஸ் வரும். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதனால ரொம்ப ஒரு கவனத்தோடு நீங்க வேலையை விடாம அடுத்த வேலையை ரெடி பண்ணிட்டு இந்த வேலையை விட்டீங்கன்னா
மிக பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கிடைக்கக்கூடிய வேலை அருமையான வேலையா இருக்குமா, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஊதியம் நிறைய இருக்கணும், போகக்கூடிய வேலை ஒரு திருப்திகரமாக இருக்கணும், எந்த விதமான ஒரு மன உளைச்சலும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இருக்கும். அதே மாதிரிதான் இருக்க போதும். மன உளைச்சல் கண்டிப்பாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். ஏன்னா நீங்க எப்போதுமே நடு நிலைமையாக பயணிக்கும் போது வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் சிறு சிறு மன கஷ்டங்களை அனுபவித்துதான் வரணும். அதனால நீங்க வேலையில எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல சில கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. கடன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சுப கடன்களாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய கடன்கள் வீடு கட்டுவதற்காக, ஒரு சொத்துக்களை சேர்ப்பதற்காக, ஒரு திருமண முயற்சிகளுக்காக, அடுத்தடுத்து உங்களுடைய வளர்ச்சிக்காக வரக்கூடிய ஒரு கடனா இருக்குமே தவிர, ஏற்கனவே நீங்க நஷ்டப்பட்டதுக்காக அந்த கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இனிமேல் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வரவே வராது. இந்த சனி பயிற்சியினுடைய பயிற்சியில இருந்து இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில ஏற்றம் தான் இருக்குமே ஒழிய, ஏன்னா நிறைய ஒரு 5 வருட காலமாக நிறைய பிரச்சனைகளை அந்த ராகு பகவான், சனி பகவான், குரு பகவான் சொல்லிட்டு உங்களை ஒரு 5 வருஷம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிருச்சு. எல்லா கிரகங்களும் சரி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்தது. இந்த பெயர்ச்சியிலிருந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு அது சம்பந்தமான சில வழிமுறைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பிரிந்த உறவுகள் சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை கருத்து வேறுபாடு, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, அடுத்து குடும்பத்துல பெற்றோர்கள் வரக்கூடிய திருமண உறவுல பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த சனி பெயர்ச்சியில தீருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இது தீர்வதற்கு ஒரு 25% அளவுதான் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்திற்கு ஒரு பாவ கிரகம் செல்லும் போது அந்த இடத்துல சில பிரிவினைகள் அதிகமாக கூடிய ஒரு வாய்ப்புகளாக தான் இருக்கு. அதனால யாராவது டைவர்ஸ் வாங்கணும், இல்ல நம்ம அதை ரொம்ப ப்ரெஷர் பண்ணணும், இல்ல நம்ம வேற மாதிரி நடந்துட்டா அது சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் அதெல்லாம் தவறான முடிவு. நீங்க எந்த விதத்திலையும் கொஞ்சம் வார்த்தையை ஒரு வெளியில வீசாம, அதாவது வார்த்தையில கொஞ்சம் நாணயம் இருக்கணும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. சும்மா தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு அதுக்கப்புறமா வருத்தப்படக்கூடாது இந்த துலாம் ராசி அன்பர்கள். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் எதிரிகளை அதிகமாக்கும், பிரிவினையையும் அதிகமாக்கும். சில பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்தாலும் குடும்பம் ரீதியான சில ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதனால வார்த்தைகள்ல ஒரு கவனம் தேவை, நிதானம் தேவை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. நிறைய மாற்றங்களை நிறைய ஒரு போராட்டத்தோடு கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் தான் இப்ப பயிற்சி ஆகக்கூடிய அந்த சனி பகவான். உங்களுக்கு சொத்துக்களை நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. யாராவது வீடு விற்க முடியாம இருக்கு, வீடு வித்தாதான் கடன் அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காலகட்டத்துல வீடுகள்லாம் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் வரும். மாணவ செல்வங்களாக இருக்கிறீங்க, எங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும், எங்களுக்கு வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிப்புல நிறைய ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். மேற்படிப்புக்காக அதிகமாக ஒரு பிரயத்தனங்கள், அதாவது நிறைய முயற்சிகள் போடணும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. சாதாரணமாக எந்த விதமான
ஒரு எளிய முறையில நீங்க மேற்படிப்பு படிக்க முடியாது மாணவ செல்வங்கள். அதனால நிறைய முயற்சிகளை போடணும். அந்த முயற்சிக்கு கண்டிப்பாக அந்த சனி பகவான் நல்ல வெற்றியை தருவதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. அடுத்து வேலை வாய்ப்பு, புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2.5 வருடங்கள்ல புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்க போனோடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். உங்களுக்கு போனோடனே நல்ல சேலரி, நல்ல வரவேற்பு, சமுதாயத்துல நல்ல மதிப்பு, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. வேலைக்காக நீங்க அலைஞ்சு திரிஞ்சு உங்களுக்கு நிறைய கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனா படிக்கிறதுக்கு கண்டிப்பாக சில முயற்சிகளை எடுத்தாதான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வரவேற்பான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. இந்த புதிதாக வேலை சேர்றவங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல அதிகப்படியான சொத்துக்களை சேர்ப்பதற்கு உண்டான ஒரு நேரம். சொத்துக்கள் எப்படி சேர்க்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் லோன் வரும். லோன் வந்தாதான் இந்த சொத்துக்களை சேர்ப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால யாராவது லோன் இல்லாம நம்ம சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து அது செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உடல் நலன்ல பாதிக்கப்படுவீங்க. அதனால சம் அமௌண்ட் ஆஃப் மணியை நீங்க லோனா வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த 2.5 வருடத்துல அந்த லோனுடைய அளவு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால உடல் பிரச்சனைகள்ல கொஞ்சம் உங்களுக்கு அதுல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய வியாதிகளினால கொஞ்சம் அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வரக்கூடிய மே மாதத்துல இருந்து. ஏன்னா மார்ச் மாதத்துல சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு போறாரு. அதனால அந்த வியாதியின் தீவிரம் அதிகமாகுவதற்கும் அந்த தீவிரத்தினால உங்களுக்கு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைப்பதற்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. குரு பகவானின் பார்வை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக வியாதி நிவர்த்தின்றது இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக இத்தனை நாள் வரைக்கும் ஒரு 3 வருட காலமாக 2 வருட காலமாக வியாதியின் தீவிரத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2.5 வருடங்கள்ல உங்களுக்கு அதற்குண்டான ஒரு நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்கும். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஒரு மெதுவாக தான் அது சரியாகும். அந்த வியாதியினுடைய தீவிரம் ரொம்ப ஒரு நிதானமான ஒரு நிலையில தான் சரியாகும். அதுல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னாலே போதும். மிகப்பெரிய அளவுல அந்த வியாதியிலிருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்றத்தாழ்வுகளோடு சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2.5 வருடங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ராசிக்கு சொல்லியிருக்கிறோம். உங்க ராசிக்கு சனி பகவான் எந்த இடத்துக்கு போறாரு அப்படின்றத உங்களுடைய தசாபுத்தியில, அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்கிறாரு, அவருடைய தசாபுத்தி நடக்குதா இல்ல வேற கிரகங்களினுடைய தசாபுத்தி நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். வணக்கம் நேர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி 2025 ஆரம்பிக்கக்கூடிய அந்த சனி பயிற்சி அடுத்த 2.5 வருடங்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா சனி பகவான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்தாரு. இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய அந்த சனி பகவானின் நிலை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதுல ஒரு பாவ கிரகம் வந்ததுன்னா நமக்கு தேவையில்லாத கிடைக்கக்கூடிய நன்மைகள்ல பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும். அதுல இருந்து நிவாரணமும் கிடைக்கும் இந்த சனியினுடைய ஸ்தானம். ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி, அடுத்து அந்த சுகஸ்தானாதிபதி. அந்த சுகஸ்தானாதிபதியில உங்களுக்கு ராகு பகவான் பயிற்சி ஆகி வர்றதுனால இவர் இந்த சனி பகவான் அந்த உபஜயஸ்தானத்திற்கு உண்டான எல்லா வேலைகளையுமே அந்த 5ஆம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு தருணம். அதனால நிறைய ஒரு மாற்றங்கள், உங்களுக்கு தேவையான முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சனியினுடைய பயிற்சி.
இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப சூடான கிரகம். அதே மாதிரிதான் இருப்பாங்க விருச்சிக ராசி என்பர்கள். எப்போதுமே ஒரு கோபம், அந்த கோபம் எதுல கொண்டு போய் விடும் அப்படின்ற ஒரு முன் யோஜனை கொஞ்சம் இல்லாதவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அதே சமயத்துல அந்த கோபம் யாருக்காக கோவப்படுறாங்க அப்படின்றத குடும்பத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களை. ஏன்னா அந்த கோபமே பாத்தீங்கன்னா உங்களுக்காக தான், இந்த குடும்பத்துக்காக தான். இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் எந்த விதமான ஒரு கெட்ட பேரும் வாங்கிடக்கூடாது, நல்ல நிலைமையில இருக்கணும், ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தோட இருக்கணும் அப்படின்னு விருப்பமுடையவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அந்த நிலை மாறும் போது தன்னை அறியாமல் தான் அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்ப நிலையில இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அந்த கோபம் வெளிவரும். அந்த கோபத்தை பாத்தீங்கன்னா அந்த கோபத்துல 1000 காரணங்கள் இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த நன்மையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகளும் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. ஏற்கனவே தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டுமே உழைக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி என்பர்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல அந்த பூர்வ புண்ணியம்ன்றது பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் தான். இந்த குடும்பத்துக்காக சில நல்ல வளர்ச்சி பாதைகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு 2.5 வருடங்களாக தான் இந்த சனி பயிற்சியினுடைய அமைப்பு இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. அதே சமயத்துல இவர்களுக்கு வேலையில சிறிய பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு தருணம். யாராவது வேலையை விடக்கூடிய நேரம் இருக்கு, வேலையை விடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சுதான் விடணும். இந்த காலகட்டத்துல உங்களால அந்த இடத்துல சமாளிக்க முடியுமா, இல்ல என்னால அந்த இடத்துல சமாளிக்க முடியாது, நான் வந்து வேற வேலை பாத்துக்கிறேன் அப்படின்லாம் நீங்க முடிவை எடுக்க முடியாது. முடிவு எடுத்தீங்கன்னா அது தவறான முடிவாக இருக்கும். அதனால வேலையை விடணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். இந்த காலகட்டத்துல சனி பயிற்சி காலகட்டத்துல நிறைய பேருக்கு பிப்ரவரி மாதமே உங்களுக்கு வேலையெல்லாம் போயிருக்கும். அந்த ஒரு டென்ஷன் அந்த 5ஆம் இடத்திற்கு வரும்போது, அந்த சனி பகவான் வரும்போது அந்த வேலையில இருக்கக்கூடிய பிரஷர் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. அதனால வேலையில மிக அதிக கவனத்தோட இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். ஏற்கனவே வேலையை விட்டுட்டோம், 6 மாதமாக வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்து உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. தொழில் சம்பந்தமாக அப்படின்னு பார்க்கும்போது தொழில்முறை ரீதியாக நிறைய ஒரு மாற்றங்கள். அந்த தொழில்முறை ரீதியாகன்ற போது உங்களுக்கு அந்த தொழில்ல ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கிறதோ இல்ல அந்த தொழிலுக்காக நீங்க அதிகமான ஒரு பிரயாணங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சியை காண முடியும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். தொழில்ல கடன்கள் அதிகமாக இருக்கு, அந்த தொழிலை செய்யவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கடன்களை கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கக்கூடிய ஒரு தருணம் தான். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு அங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் இங்க நீங்க உங்களுக்கு மூலதனமாக போட போறீங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இந்த 2.5 வருடத்துல வேற எந்த மூலதனமும் உங்களுக்கு பெரிய அளவுல சாத்தியமாக இருக்காது. அப்படியே யாராவது உங்களுக்கு கடன் கொடுக்கணும் அப்படியே முன் வந்தா கூட அதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடன் கொடுக்க முன் வருபவர்கள்கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கடனை கொடுத்துட்டு அப்புறம் உங்களை டார்ச்சர் செய்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. அதனால தொழில்முறை ரீதியாக ஒரு கடன் இல்லாம எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த தொழில் வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த 2.5 வருடத்துல. ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவானும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல பயணிக்க போறாரு அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்திற்கு. அதனால ஃபினான்ஸ் சம்பந்தமாக, கடன் சம்பந்தமாக, அடுத்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தருணம். இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு பர்சனல் லோன் போட்டு இல்ல ஹோம் லோன் போட்டு வீடு கட்டுறீங்கன்னா தாராளமாக கட்டலாம். தொழிலில் இருந்து நம்ம கடன் வாங்கி அந்த வீடை கட்டி நம்ம இக்கட்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்துடக்கூடாது. அதனால ரொம்ப கவனத்தோட செயல்படக்கூடிய ஒரு 2 வருடங்களாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானின் பெயர்ச்சி இருக்க போது. அதே
சமயத்துல நிறைய மாற்றங்களும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. திருமண முயற்சியில நிறைய தடை தாமதங்கள் இருந்திருக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கும் போது உங்களுக்கு அந்த திருமண முயற்சியிலையும் சரி, திருமண உறவுகள்லயும் சரி, நிறைய கசப்பான ஒரு அனுபவங்கள் இருந்திருக்கும். எங்கேயோ போய் நீங்க ஒரு பிரயத்தனம் எடுத்து அங்க போய் நீங்க பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்க போறீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு நெகட்டிவான ரிசல்ட்ஸ், அங்க தேவையில்லாத ஒரு அவமானங்கள், உங்களுக்குன்னு ஒரு சொத்து இல்ல, உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம், மாப்பிள்ளை கொடுக்க மாட்டோம், இந்த மாதிரியாகலாம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ரிசல்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2.5 வருடம் முக்கியமான பலன் என்னன்னா, காதல் திருமணங்கள்ல சில கசப்புகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காதலே பிடிக்காது. நம்ம எவ்வளவுதான் நல்லா ஒருத்தரை விரும்பினா கூட அந்த இடத்துல ஒரு சண்டை வந்துருது, அடுத்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு வந்துருது. எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்க உங்க லைஃப ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த வருடமாவது நம்ம காதல் திருமணம் பண்ணிக்கலாமா, நம்மளுடைய காதல் திருமணமாக கைகூட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல கண்டிப்பாக சில கசப்புணர்வுகள் வரும். அந்த கசப்பை தாண்டி வர்றவங்களுக்கு தான் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு முழுமையான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க, ஏன்னா சனி பெயர்ச்சின்றது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த பெயர்ச்சியில உங்களுடைய தசாபுத்தியும் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். வணக்கம் நேயர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி 2025. சனி பகவான் 2025ல தனுசு ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். முழுமையான சனி பெயர்ச்சி, 7.5 சனி முழுமையா முடிஞ்சாச்சு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக, அதாவது 4ஆம் இடத்திற்கு போகும்போது அந்த அர்த்தாஷ்டம சனியாக உருவெடுக்கிறார். இதனால ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடமாற்றம் அமைவதற்கு சாதகமாக இருக்க போகுது. இந்த இடமாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள், நிறைய ஒரு டெவலப்மெண்ட்ஸ், வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல புதிதாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே ஏதாவது ஒரு சின்ன தொழில் நம்ம பண்ணணும். ஆனா இப்போ கடந்த காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா 7.5 சனி, 7.5 சனி, அஷ்டம சனின்னு நம்மளை போட்டு பின்னி எடுத்துட்டாங்க. இதனால இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல அதற்கு சாதகமான அமைப்புகள் இல்லை. இந்த 2025ல இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தொழில் அமைப்பதற்கு உண்டான எல்லா சாதகமான ஒரு வாய்ப்புகளும் இருக்க போது. இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் உங்களுடைய முயற்சியில விடாமுயற்சியாக இருக்கணும். ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா அதை தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணாம நீங்க செய்யும் போது அது ஒரு வருமானமா ஆகுவதற்கு உண்டான எல்லா சாதக கூறுகளும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கு. 4ஆம் இடத்துல சனி பகவான் சொத்துக்கள் சேர்ப்பதற்கு உண்டான ஒரு நேரம். இதனால் வரைக்கும் சொத்துக்களை இழந்துதான் இருக்கிறீங்க. கடந்த ஒரு 7.5 வருடமாக, ஒரு 8 வருடங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் நீங்க இழக்காத சொத்துக்களே இல்லை. அந்த அளவுக்கு சொத்துக்களினுடைய மதிப்பே இல்லாத அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 மார்ச் மாதத்துல இருந்து சொத்துக்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா சனி பகவான் தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு முக்கியமான காரணகர்த்தா இந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திப்பதற்கு. ஏன்னா தனக்காரகன் உபஜய ஸ்தானாதிபதி. இந்த 2 பாவகத்திற்கும் உண்டான கிரகம் 4ஆம் இடத்துல அந்த சுகஸ்தானத்துல இருக்கும் போது
கண்டிப்பாக கடின உழைப்பால நீங்க முன்னேறுவதற்குண்டான ஒரு நேரம். உங்களுக்கு டைமே கிடையாது. இந்த 2 1/2 வருடம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருக்க போறீங்க. இது நாள் வரைக்கும் எப்படி ஒரு மூலையிலேயே அடங்கி உட்கார்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு கண்ணீரும் ஒரு ரத்தமும் ரத்தம் சிந்தாத ஒரு குறையாக தான் நீங்க உங்க வாழ்க்கையை பத்தி நினைச்சு நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க. நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சே, நம்ம எல்லாருக்காகவும் இருந்தோம், நம்ம எல்லாருனால ஏமாற்றப்பட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சு நினைச்சு நீங்க வருந்தாத நாட்களே கிடையாது. ஆனா இந்த 2 1/2 வருடங்களுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி சிந்திக்கிறதுக்கு கூட டைம் கிடையாது. ரொம்ப ஃபாஸ்டா நகலக்கூடிய இந்த 2 1/2 வருடங்கள் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி தெரியாத அளவுக்கு மிக அதிவிரைவாக நகலக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியே பார்க்கிறார் அந்த சனி பகவான். அடுத்து உங்களுடைய 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதனால கண்டிப்பாக நீங்க இந்த காலகட்டத்துல தொழில் செய்ய போறீங்க, ஏதேனும் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதுல பின்னடைவா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழில்ல நிறைய வளர்ச்சிகளும் மாற்றங்களும் சந்திக்கின்ற நேரம். உங்களுடைய தொழிலாகப்பட்டது உங்களுடைய கிளையன்ஸை தேடி உங்களுடைய கஸ்டமர்ஸை தேடி போகக்கூடிய பயணிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2 1/2 வருடங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய ஒரு மாற்றங்கள் முதல்ல எதுல கிடைக்கும் அப்படின்னா நிரந்தர வேலையில நிரந்தர வேலையின்மை நிறைய பேருக்கு இருக்கு. கடந்த 7 வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு 7 கம்பெனி மாறி இருப்பீங்க. சில பேர்லாம் 10 கம்பெனி கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு. அது எல்லாமே மீண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க போகக்கூடிய அந்த வேலையில பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தர தன்மை இருக்கும். இது நாள் வரைக்கும் அந்த ஊதியத்திற்காகவும் அந்த ஒரு வருமானத்திற்காகவும் எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு குடும்பத்துல இருக்கிறவங்களும் உங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு அந்த ஒரு பொறுமையின் சிகரமாக இருந்தீங்க நீங்க தனுசு ராசி அன்பர்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த சனி பகவான் உலகளாவிய, அதாவது எல்லா இடத்துலயும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை, நிறைய நீண்ட தூர பயணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்பாக தான் இருக்க போகுது. சனி பயிற்சியிலேயே இந்த சனி பயிற்சி தாங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகவும் அதிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இருக்க போகுது. இடைவிடாம உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் நலன்ல கேர் எடுத்துக்கோங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் கொஞ்சம் உடல் பலவீனத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால உடல் நலன்ல ரொம்ப அக்கறை காட்டுங்கள் தனுசு ராசி அன்பர்கள். உடல் நலன்ல எந்த அளவுக்கு நீங்க அக்கறை காட்டுறீங்களோ சில பிரச்சனைகள்ல இருந்து தவிர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய வயதானவர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மூச்சு விடுறதுக்கு திணற மாதிரி இருக்கு, இல்ல வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்குன்னா உடனே மருத்துவ ஆலோசனை பெறது உறுதியாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இதயம் சம்பந்தமான சில பாதிப்புகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரம். அதனால அந்த கடைசியா அந்த 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பயிற்சி பாத்தீங்கன்னா அந்த மருத்துவ செலவுல அதிகமாக செலவழிக்கக்கூடிய ஒரு நேரம். எந்த அளவுக்கு நீங்க மருத்துவ செலவுக்கு நீங்க செலவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடல் ரீதியான சில சாட்டிஸ்ஃபையான ஒரு சூழ்நிலை வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்க இந்த மருத்துவ செலவை குறைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னன்னா, கொஞ்சம் கடன் வச்சுக்கோங்க. மேடம் கடன்ல இருந்து இப்பதான் நாங்க மீண்டு வந்துட்டு இருக்கிறோம், திரும்ப கடன் வச்சுக்கணும் சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 4ஆம் இடத்துல இந்த சனி பகவான் நீங்க கையில இருக்கிற காசை ஃபுல்லா கடனை அடைச்சிட்டீங்கன்னா மருத்துவ செலவுல கொண்டு வந்து விட்டுருவாரு. அதனால கொஞ்சமா ஒரு கடன் உங்களால முடிஞ்ச அளவுக்கு கடனை வச்சுக்கோங்க. இல்ல என்ன பண்ணுங்க, இன்சூரன்ஸ் இந்த மாதிரியாக போட்டுக்கோங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா, மெடிக்கேர் பாலிசி எல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த மருத்துவத்துக்குன்னு நம்ம சில அமௌண்ட் ஒதுக்கும் போது நமக்கு தேவையில்லாத பாதிப்புகள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வராது. இந்த சனி பயிற்சி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை கொடுக்க போகுது. ஏன்னா உங்களுடைய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான லாபம், அங்க வீடு வாங்குவதற்கு உண்டான யோகங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டுல இருந்து அங்கிருந்து நல்லா சம்பாதிச்சு வீட்டுல இருக்கிறவங்களை பார்த்துக்கக்கூடிய ஒரு தருணம், இங்க இருந்து ஃபேமிலி அங்க ஷிஃப்ட் பண்றதுக்கு உண்டான
உண்டான ஒரு தருணம். யார் யாரெல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ, எங்களால ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ண முடியல, நான் ஒரு பக்கம், என்னுடைய குழந்தைகள் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த சனி பயிற்சியிலிருந்து எல்லோருமே சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு நேரம். மறுமணத்திற்காக முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மறுமணம். திருமணத்தையே வெறுத்து போயிட்டேன் மேடம், என்னால திருமணம்ன்ற ஒரு பேச்சுக்கே இடமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2.5 வருடங்களுக்கு மறுமண வாழ்க்கை ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு அழகான ஒரு வாழ்க்கையா காத்துட்டு இருக்குது. அதே சமயத்துல திருமண உறவுகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப இனிப்பா இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான ஒரு தருணத்தை கொடுக்கும். இது வரைக்கும் திருமண உறவுகள்ல நிறைய கசப்பான அனுபவங்களையே சந்தித்த இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அந்த திருமண உறவுல நல்ல மேன்மையை தரக்கூடிய ஒரு வருடங்களாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்க போகுது, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். நான் ஜோதிட வகுப்புகள் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்க உள்ளேன். இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து ஜோதிட வகுப்புகளோடு சேர்ந்து யோகா பயிற்சி வகுப்புகளும். யோகா பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த 2ஐயும் கிளப் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, ஜோதிடம் மாத்திரம் நம்மளால சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு அதுல பெரிய அளவுக்கு கான்சென்ட்ரேட் இருக்காது. கான்சென்ட்ரேஷனோட செய்யணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட அந்த யோகா பயிற்சிகளையும் சேர்த்து நான் செஞ்சிருக்கிறேன். அதனால அதெல்லாம் கத்துக்கணும் ஆசை இருக்கிறவங்க, ஜோதிடமே எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பேசிக்ல இருந்து தான் அந்த கிளாஸ் ஆரம்பிக்க போறேன். அதனால ஜோதிடமே தெரியாதவங்களும் தாராளமாக கத்துக்கலாம். ஒரு எளிய பாட வகுப்புல தான் இது இருக்க போகுது. அதனால புரியாதவங்களுக்கும் எளிமையாக புரியக்கூடிய ஒரு நடைமுறை தான் இருக்க போகுது. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.